வணக்கம் மக்களே. இன்னைக்கு சிறகடிக்க சீரியல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சிந்தாமணி கல்யாணத்தை நிறுத்தலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்தாங்க. ஆனா அது நடக்கல. கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம பொண்ணுகிட்ட பேசி அவளை மட்டுமாவது நம்ம இழுத்துட்டு போயிடலாம்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவங்க பொண்ணு ரேகா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்த கால்ல நிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம சிந்தாமணி இப்போ அழுன்னு அழுகுறாங்க. இவங்க அழுகிறத பார்த்து நம்ம விஜயா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. சிந்தாமணி நிஜமாவே அழுகுறாங்க. அழுதுட்டு நம்ம ரேகா கிட்ட கூப்பிட்டு சொல்றாங்க, என்னதான் உங்க அப்பாவும் நானும் பிரிஞ்சிருந்தாலும் நாங்க ரெண்டு பேருமே வேற கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா உன்னை யோசிச்சு மட்டும்தான் நாங்க அந்த டெசிஷன் எடுக்கவே இல்லை. ஆனா எங்களை பத்தி நீ எதுவுமே யோசிக்காம நீ பாட்டுக்கு அவங்க கூட போயிட்ட அப்படிங்கிற மாதிரி அவளை கொஞ்சம் கில்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம ரேகா உட்காந்து ஓன்னு அழுகுறாங்க. நம்ம சத்யா ஒரு வழியா நம்ம ரேகாவை கன்வின்ஸ் பண்ணி ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டாருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மனோஜ் கன்ஃபியூஷன்ல சுத்திட்டு இருக்கான். நம்ம நியூமராலஜிஸ்ட வேற கூட்டி வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கான். இதை பத்தாததுக்கு அவனோட பிஏ ஜீவா வேற அவனோட பாஸ்போர்ட்லாம் ரெனிவல் பண்ணிட்டு வரேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. எதுக்குன்னு சொல்லி கேட்க, நீங்க பெரிய ஆளாவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பாஸ். சோ நான் உங்க பாஸ்போர்ட்லாம் ரெனிவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படி இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் எல்லாம் ஏத்தி கொடுப்பீங்கல்ல, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம நியூமராலஜிஸ்ட் சொல்றாங்க, உங்களுக்கு என் மேல இருக்க நம்பிக்கையை விட ஜீவாக்கு தான் என் மேல நம்பிக்கை ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க இதை பத்தி பேசிட்டு இருக்க கையோட மனோஜோட புது மாமியார் இந்த ஷோரூம்க்கு வராங்க. வந்துட்டு 50,000 ரூபாய் காசு கொடுத்து நீ புது ட்ரெஸ் எடுத்துக்கோப்பா, நீ மட்டும் இல்ல உன் கூட இருக்க எல்லாத்துக்குமே எடுத்து கொடுத்துரு, கல்யாணத்துக்கு வந்துருங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம மனோஜ் அப்பயும் அந்த அம்மா கிட்ட சொல்றாரு, எனக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கல, டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணலாமே அப்படின்னு சொல்ல அந்த அம்மா இல்ல முடியவே முடியாது, என்னால வெயிட் பண்ண முடியாது, நம்ம வீட்டுல தானே பண்றோம், எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு மனோஜும் ஓரளவு காமாயி உட்கார்றான்னு வைங்க. ஆனா ஜீவா இது அதுன்னு சொல்லி மனோஜ் லைட்டா பயமுறுத்திட்டு இருக்காங்க. டிவோர்ஸ் ஆகாம கல்யாணம் பண்ணா கண்டிப்பா ஜெயில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட மனோஜ் பயங்கரமா பயந்துட்டான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சத்யாவையும் ரேகாவையும் அவங்க மாமியா வீட்டுக்கு கூட்டிட்டு போயாச்சுங்க. ரேகா ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. நான் இத்தனை நாள் தனியா தான் வாழ்ந்தேன், இப்போ ஒரு குடும்பம் எனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கல்யாணத்துக்கு இன்னொருத்தவங்க பேசிட்டு இருக்கிறது நம்ம சத்யாவோட அம்மாவுக்கு கேக்குதுங்க. ரேகா ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணு எப்படி இந்த வீட்டுல எல்லாம் இருக்கும்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இதை கேட்டு அந்த அம்மா கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.